வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கிராமத்து முறையில் பனானா மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், தேங்காய் பால், சீனி, ஏலக்காய், நட்ஸ், சின்ன சீரகம். ஏலக்காவையும் சின்ன சீரகத்தையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை தொலியை உரித்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே அவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. அவ்வளோத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி அவ்வளோத்தையும் கட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே போடலாம். அவ்வளோத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ அவ்வளோத்தையும் மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு அடித்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை நம்ம அடித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை உள்ளே ஊற்றலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை அதுக்குள்ளே ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பட்டால் தான் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியும் அதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாம். எடுத்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம எடுத்து தட்டி வச்சுருந்த நம்ம சின்ன சீரகத்தை எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காவையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. சின்ன சீரகம் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான பதமாக இருந்தால் தண்ணி ஊற்ற வேணாம். கட்டையாக இருக்குது, அதான் நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அதில் நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பனானாவில் வாட்டர் எசன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் இதே மாதிரி ஊற்றிட்டு நட்ஸை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம்ல அதுக்கு மேலேயும் போட்டுட்டு குடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.